ஓம் சாந்தி. 12/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதின் மூலம் நல்ல திசை அமர்கிறது. இப்போது உங்களுக்கு குரு திசை நடைபெறுகிறது. ஆகையால் நீங்கள் ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். கேள்வி: நினைவில் முழு கவனம் இல்லை என்றால் அதன் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: நினைவின் மீது முழு கவனம் இல்லை என்றால் போக போக மாயையின் பிரவேசம் ஆகிவிடும், கீழே விழுந்து விடுவார்கள். 2வது பாயிண்ட்: தேக அபிமானம் உடையவர்களாகி பல தவறுகள் செய்து கொண்டே இருப்பார்கள். மாயை தவறான காரியங்களை செய்வித்து கொண்டே இருக்கும், தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிடும். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டு கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். யோக பலத்தின் மூலம் என்னென்ன பிராப்திகள் கிடைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். அதாவது வாயில கூழாங்கல் போட்டுக்கோங்க அப்படின்னா அது ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு அம்மா ஒரு மகான் கிட்ட போய் யுக்தி கேட்குறாங்க. எனக்கு குடும்பத்தில் எல்லாரும் செய்கிறத பார்த்தா கோபமாக வருது, நான் ரொம்ப கோபப்படுறேன் அப்படின்னு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மகான் நீ வாயில ஒரு கூழாங்கல் போட்டுக்கோ, அப்போ உனக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்போ வாயில கூழாங்கல் இருந்ததுன்னா பேச முடியாது, அப்போ கோபம் வராது இல்லையா? இப்படி அந்த மகான் அந்த லேடிக்கு ஒரு யுக்தி கொடுத்தார். அது ரொம்ப ஃபேமஸ். அதனால அதுல இருந்து அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறார் பாபா. நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அதிகமாக பேசாதீங்க, கோபப்படாதீங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாபா நினைவு இருக்கும் அப்படின்னு. முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், தங்களுடைய ஆன்மீக தந்தை சிவபாபாவின் மகிமை கேட்டீர்கள். எப்பொழுது பாவம் அதிகரிக்கிறதோ, அதாவது மனிதர்கள் பாவாத்மாக்களாக ஆகிவிடுகிறார்களோ, அப்போதுதான் பதித்த பாவனர் தந்தை வருகிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். இது அந்த எல்லையற்ற தந்தையின் மகிமையாகும். அவரை விருக்ஷபதி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற திசை, குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது. குரு திசையின் மூலம் குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தியுடையதாக ஆகிவிடுகிறது. அதாவது தன்னுடைய சுயராஜ்ய பதவியை அடைகிறது. ஏனென்றால் எந்த சத்திய தந்தையை சத்தியமானவர் என்று சொல்கிறார்களோ அவர் நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். மற்றவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக அவரவர்களுடைய தர்மத்தின் செக்ஷனில் சென்று அமருவார்கள். மேலும் வருவதும் கூட வரிசை கிரமமாகத்தான். கலியுகத்தின் கடைசி வரை வந்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுடைய தர்மத்தில் அவரவர்களுக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது. ராஜ்யத்தில் ராஜாவிலிருந்து பிரஜை வரை அனைவருக்கும் அவரவர்களுக்கான பாகம் கிடைத்திருக்கிறது. அனைவரும் அவரவர்களுடைய பாகம் நடிக்க வேண்டி இருக்கிறது. இப்போது நம்மீது சொர்க்கத்தின் திசை, அதாவது ஜீவன் முக்தியின் திசை அமர்ந்திருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். போக போக மாயையின் பிரவேசம் ஆகின்ற காரணத்தினால் சில குழந்தைகள் கீழே விழுந்து விடுகிறார்கள். யோகத்திற்கு முழு கவனம் கொடுப்பதில்லை.
பிறகு தந்தை வந்து சஞ்சீவினி மூலிகை கொடுக்கிறார். அதாவது மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய மூலிகை கொடுக்கிறார். அதாவது மாயா பிரவேசமாகிற காரணத்தினால சில குழந்தைகள் கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. திரும்ப வந்து யாராவது ஞானம் சொல்லும் போது, திரும்ப பாபாவுடைய ஞானம் கேட்கும் போது அந்த மயக்கம் வந்து தெளிஞ்சிடுறது. அதுக்கு பாபா இந்த ஞானம் சஞ்சீவினி மூலிகை அப்படின்றார். அதே போல நீங்களும் கூட யாராவது இது போல மாயாவுக்கு வசமாய் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் சொல்லி அந்த மயக்கத்திலிருந்து அவங்கள எழுப்பணுன்றார். ஹனுமானும் நீங்கள்தான். ராவணனை விரட்டுவதற்கு இந்த மூலிகையை முகர செய்வதற்காக கொடுக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஞானம் என்றால் ஏறும் கலை. இந்த நேரத்தில் பக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் ஒரே ஒரு பகவான் ஆவார். எதிரியிடமிருந்துதானே காப்பாற்றப்படுகிறது. நான் வந்து ராவணனிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த ராவணனின் மீது வெற்றி அடைய வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இந்த ராவணன் உங்களை தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டான் என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்திற்கு சத்தோ பிரதானம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. கடைசியில் எப்போது முற்றிலும் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்களோ அப்போது தூய்மையற்றவர்களாக ஆகி விடுகிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ மன்மனாபவத்தில் இருங்கள். நினைவில் இருப்பதில்லை, எனவே கீழே விழுந்து விடுகிறீர்கள். ஞானம் ஒருபோதும் கீழே விழ வைப்பது கிடையாது. நினைவில் இருப்பதில்லை, ஆகையால் கீழே விழுந்து விடுகிறீர்கள். இதை பற்றிதான் அல்லாஹ் அவுலுதீன், ஹாத்தம் தாய் போன்ற நாடகங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது அந்த அல்லாஹ் அவுலுதீன் கதையில் அந்த அற்புத விளக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு மிராக்கலும் நடக்கிறதில்ல. அதே போல் ஹாத்தம் தாய் அந்த ஸ்டோரியில் ஒரு தாயத்து ஒரு $1 மாதிரி இருக்கும். அது இருந்ததுன்னா அவங்க எப்போவுமே சேஃப். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அது எங்கேயோ கீழே விழுந்துடுத்து தொலைஞ்சு போயிடுது அப்படின்னா அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாக இருப்பாங்க. அதிசயங்கள் அவங்களால செய்ய முடியறதில்ல. அல்லது தீய சக்திகள், தீய மனிதர்கள் அவங்கள தாக்குற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அதுபோல் பாபா உங்களுக்கு முக்கியமானது நினைவு. அந்த நினைவில் இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படின்றார். யாருக்காவது கோபம் வந்துவிட்டால் பேசிவிடுகிறார்கள். ஆகையால்தான் வாயில் ஏதாவது போட்டு கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். பேசவே இல்லை என்றால் கோபம் வராது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். ஆனால் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சாஸ்திரங்களில் வேறு விதமாக எழுதிவிட்டார்கள். சூக்ஷ்ம விஷயங்களை ஸ்தூல ரூபத்தில் எழுதிட்டாங்க. தந்தை அமர்ந்து யதார்த்தமான விஷயங்களை புரிய வைக்கிறார். தந்தை எப்போது வருகிறாரோ அப்போதுதான் வந்து புரிய வைக்க முடியும். மாயையின் புயல்கள் மிக நல்ல நல்ல குழந்தைகளையும் கீழே விழ வைத்து விடுகிறது. முழுமையாக யோகா இல்லை என்றால் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. தந்தையின் குழந்தையாகி தூய்மையின் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பிறகு விகாரத்தில் விழுந்து விட்டால் பெயர் கெடுத்து விடுவீர்கள். பிறகு மிகவும் ஜோராக அடி விழுகிறது. அடுத்தது பாபா, இது பழைய உலகம். இங்கு இரத்த ஆறு ஓடும். சத்தியுகத்தில் பாலாறு ஓடும். அது புது உலகம். உங்களுக்கு தந்தை வந்து எவ்வளவு ஞானத்தை புரிய வைக்கிறார். இதற்குதான் ஞானத்தின் 3வது கண் என்று சொல்லப்படுகிறது.
வேறு யாரிடமும் தன்னை திரிகாலதர்ஷி என்று சொல்லிக் கொள்வதற்கான சக்தி இல்லை. திரிகாலதர்ஷிகளாக பிராமணர்கள்தான் ஆகிறார்கள். அந்த பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைக்கிறார். ருத்ர ஞான யஜ்யம் அல்லவா? ருத்ரன் என்று சிவனையும் சொல்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் யோகா என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். யோகா என்ற வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நினைவு என்ற வார்த்தையை புரிந்து கொள்வார்கள். தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அதாவது யோகா யோகான்னு சொல்லாதீங்க. ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு அட்ட யோகா போல இருக்கு, ஆசனங்கள் போட்டக்கூடிய யோகா போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆகையால் நினைவு என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க, அப்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான் இருப்பார். பக்தியில் 2 தந்தைகள் இருப்பார்கள். மேலும் ஞான மார்க்கத்தில் இப்போது உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு அதிசயமான விஷயம்! சத்யுகத்தில் அனைவரும் சுகமாக இருப்பார்கள். ஆகையால்தான் பாரலௌகீக தந்தையை அறியவில்லை. இப்பொழுது நீங்கள் 3 தந்தைகளையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவர் லௌகீக தந்தை, இன்னொருவர் பாரலௌகீக தந்தை, இப்போ ஆன்மீகத்தில் அலௌகீக தந்தை. எவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவில் இருப்பதற்கு வாயினால் எதுவும் பேசாதீர்கள். வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொண்டு விடுங்கள். அப்போது கோபம் முடிந்து போய்விடும். யாரிடமும் கோபித்து கொள்ளக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த துக்கதாமம் இப்போது தீப்பிடிக்கப் போகிறது. ஆகையால் இதை மறந்து புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் தூய்மையாக இருப்பேன் என்று உறுதிமொழி என்ன எடுத்திருக்கிறீர்களோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம். நிராகாரி நிலையின் பயிற்சியின் மூலம் நான் என்பதை முடித்துவிடக்கூடிய நிரகங்காரி ஆகுங்கள். அதாவது அகங்காரமற்றவர் ஆகுங்கள். தற்சமயம் அனைத்தையும் விட நுட்பமான மற்றும் ஆழமான கயிறு இந்த நான் என்பதாகும். இந்த நான் என்ற சொல்தான் தேக அபிமானத்திலிருந்து அப்பால் கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அதுவே தேக அபிமானத்தில் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. எப்போது நான் என்பது தலைகீழான ரூபத்தில் வருகிறதோ அப்போது தந்தைக்கு அன்பானவராக ஆக்குவதற்கு பதிலாக யாராவது ஒரு ஆத்மாவின் பெயர் புகழ் மரியாதைக்கு அன்பானவராக ஆக்கி விடுகிறது. இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு நிரந்தர நிராகார நிலையில் நிலைத்திருந்து சாகாரத்தில் வாருங்கள். பயிற்சியை நேச்சுரல் நேச்சராக, அதாவது இயல்பான சுபாவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது நிரகங்காரியாக ஆகி விடுவீர்கள். நிராகார நிலை அல்லது ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சி நேச்சுரல் நேச்சர் ஆயிடுதுன்னா அகங்காரம் மற்றவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்றார். ஸ்லோகன். யாருடைய கெட்ட அல்லது நல்ல விஷயத்தை கேட்டு சங்கல்பத்திலும் வெறுப்புணர்வு வருவது இதுவும் கூட பிறர் வழி ஆகும். அதாவது யாராவது யாரை பற்றியாவது நமக்கு நல்லதோ கெட்டதோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டு நமக்கு வெறுப்புணர்வு வருதுன்னா இதுவும் பிறர் வழின்றார்.
ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நமக்கு உண்மை தெரியாது, ஆதிமதி அந்தியம் என்னன்னு தெரியாது. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பார்வையில் நம்ம பார்த்துட்டோம், இல்லை அது போல் நம்ம விவகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஸ்ரீமத் இல்லை, பரமத் அப்படின்றார். அப்படின்னா பிறர் வழி அப்படின்றார். அவ்யக்த சமிகை. சங்கல்பம் அல்லது கனவில் கூட எப்போது தூய்மையற்ற தன்மை அம்ச அளவிலும் இல்லாமல் இருக்கிறதோ அப்போது உண்மையான பிராமணர் என்று சொல்வார்கள். இந்த தாரணைக்காக தான் உயிரே போனாலும் தர்மத்தை விடக்கூடாது என்று பாடப்பட்டிருக்கிறது. இது போன்ற தைரியம், இது போன்ற திட நிச்சயம் செய்பவர்கள் எந்தவிதமான சூழ்நிலையிலும் தர்மத்தை, அதாவது தங்களுடைய தாரணைக்காக எதை சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி, எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, தைரியம் வைக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, குஷியாக செய்வார்கள், பின்வாங்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஜோதி பிந்துவா